ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிற சிறடி காசையில் வந்துட்டு நம்ம ரோகிணி இருக்காங்களே, நம்மளை பிரிக்க நினைக்கிறாங்க. மனோஜ் நீ புரிஞ்சுக்கோ மனோஜ்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தையில் உருக்கிட்டாரு. டே இந்தளவுக்கு உருகுவேன்னு எதிர்பார்க்கலடா. கடைசியில் பார்த்தா நம்ம எங்கேயாவது சாப்பிட வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக நமக்கு சப்போர்ட் பண்ணோம், அதுக்காக அங்கே போகலான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நான் என்னை ஏமாத்திருவியா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இருக்காங்களே ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. போட்டதுக்கப்புறமா நான் போய் உன்னை ஏமாத்துவானாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏமாத்துட்டான். டே மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர்னு நீ நிரூபிச்சிட்டே இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வீடையும் ஜப்தி பண்ண போகிறீங்க. அதுக்கு காரணமாக ரோகிணின்னு தெரிஞ்சோன்னா என்னடா பண்ணுவேன்? ஒன்றும் புரியல. தலையில் துண்டை போட்டுக்கிட்டு ஏன் சோக கதையை கேளுன்னு சொல்லிட்டு ஓடுவியா? ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பக்கம் மீனாவும் முத்துவும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் வர என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, சிந்தாமணிக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு 5 பேர்கிட்ட வீடு இடம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா. அதனால நான் இவளை பாராட்டு விழா நடத்துறதுக்கு பதிலாக சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. சரிப்பா ட்ரீட் என்னோடதுன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்ல, அந்த டைம் பார்த்து நம்ம ரோஹிணியும் மனோஜ் வந்து நிற்கிறத பார்த்தோம். என்னடா இவங்க கூடன்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டி கூட நான் வந்தேன் அப்படின்றாங்க. இப்போ பொண்டாட்டி ஆயிட்டாளா? இதுக்கு முன்னாடி ஏமாத்துக்காரி திருடி அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அது வேறவாய் இது நரவாய் அப்படின்றாங்க. நல்லா வருவாடா நீ, உனக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அம்மா, இப்போ அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் என்ன ஸ்ருதி நீங்கள் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, நீதிக்கு நியாயத்துக்கு கட்டுப்பட்டவப்ப அந்த ஸ்ருதி, உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்ன உடனே மறுபடியும் ஃபோன் அடிக்கவா மாமியா இருக்குன்னு சொன்ன உடனே அலறி அடிச்சுட்டு இவங்க போடுறாங்க. இங்கே சிரின்னு சிரிக்கிறாங்க. அங்கே போய் சிந்தாமணி கிட்ட சொல்ல பெருசாக ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்களாமா. நல்லா வருவீங்கய்யா, ஓகே